Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கருப்பட்டி ஆப்பம் எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான மாவு அரைச்சிடலாம். கருப்பட்டி ஆப்பத்துக்கு அளவு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஆப்பம் அரைப்போம் இல்லையா, அதே அளவு தான் அரிசி எடுக்க போறோம். 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் இட்லி அரிசி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கேன். நீங்க வெந்த சாதம் சேர்க்கறதா இருந்தா இட்லி அரிசியோட அளவை கம்மி பண்ணிட்டு சாதம் சேர்த்துக்கோங்க. இதை களைஞ்சு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதோட 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாங்க. இதுக்கு தேவையான கருப்பட்டி பாகு எடுத்துடலாம். கருப்பட்டிக்கு பாகு பதம்லாம் தேவையில்லைங்க. 1 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு கருப்பட்டியை தட்டி போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இதுக்கு கொஞ்சம் கட்டியாக தான் பாகு எடுத்து வச்சுக்கணும். அதனால கொஞ்சமாக தண்ணி வச்சு கரைச்சிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சாக்கில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அணைச்சி அந்த சூட்டுலேயே கருப்பட்டி கரைஞ்சிடும். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்லா புளிச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு துளி அளவு உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம், ஆப்பச்சோடா சேர்த்துக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். நான் இன்னைக்கு ஆப்பச்சோடா எதுவும் சேர்க்கலை. அப்புறம் கருப்பட்டி பாகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இனிப்பு தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. நம்ம ஆப்பச்சட்டியில் விட்டுறதுனால மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அதனால தேவையான அளவு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். தோசை மாவை விட கொஞ்சம் நெகிழ்த்தியாக இருக்கணுங்க மாவு. அப்போ தான் ஆப்பச்சட்டியில் விட்டு உங்களுக்கு சுற்றுறதுக்கு நல்ல ஒன்று போல் வரும். இப்போ மாவு ரெடி ஆகிட்டு, நான்ஸ்டிக் சட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் தடவாதீங்க. எண்ணெய் தடவினீங்கன்னா ஓரத்தில் ஒட்டாமல் சுருண்டுட்டு வந்துடும். இப்போ தேவையான அளவு மாவை ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுலாம். நல்ல சட்டி சூடாக இருக்கணுங்க. ஆப்ப சட்டி சூடாக இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி சுத்தையில் ஓரங்களில் மாவு அப்படியே ஒட்டும். சட்டி சரியாக சூடாகலை அப்படின்னா அப்படியே வளண்டு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு மிதமான தீயில் வச்சுக்கலாம். ஒரு வாசத்துக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். கருப்பட்டியும் நல்லெண்ணையும் சேரையில் ஆப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிடம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. வெந்தாக்கிலே பார்த்தாலே தெரியும். ஓரங்கள்லாம் நல்ல முருகலாகி நடுவில் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கருப்பட்டி ஆப்பம். நீங்கள் ஆப்பம் விடையில கவனிக்க வேண்டியது என்னென்னா, சட்டி நல்லா சூடாக இருக்கணும். அதே சமயம் நான்ஸ்டிக் சட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் தடவாதீங்க. எண்ணெய் தடவுனீங்கன்னா ஓரங்களில் ஒட்டாது. மொத்தமாக நம்ம மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நமக்கு தேவைப்படையில் கருப்பட்டி பாகு கலந்து இந்த மாதிரி கருப்பட்டி அப்பம் செஞ்சு கொடுக்கலாங்க. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செய்யணும் இல்லை, ஈவினிங் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாக்கில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஸ்நாக்ஸ் தான், நல்ல டிஃபனாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. கொஞ்சமாக போட்டு அரைக்கிறவங்க கிரைண்டரில் அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. மிக்சிலேயே நல்ல நைஸாக அரைப்பட்டுரும். உங்களுக்கு ஆப்பமும் டேஸ்ட்டாக வரும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.